வேத தியானத்துக்கு நிறைய போகலாம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுப்போம். 34ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்ராமம் 34 வசனம் 24, 34:24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். வருஷத்தில் 3 தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. ஆண்டவர் இரண்டாவது முறை பழைய உடன்படிக்கையை இரண்டாவது முறை மோசையோடு கர்த்தர் செய்கிறார். முதல்ல அவனோடு மேலே மலையில் உடன்படிக்கை செய்து கற்பனைகளை எழுதி கொடுத்தார். ஆனால் மலையில் கற்பனைகள் அந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்ட அன்றைய தினமே கற்பனை மீறப்பட்டது. மலையின் மேல் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அதே நாளில் அதே நேரத்தில் மலை அடிவாரத்தில் அந்த கற்பனைகள் மீறப்படுகிறது. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் வேண்டாம் என்று கர்த்தர் முதல் கட்டளையை நியாயப்பிரமாணத்தை மேலே கொடுக்கிறார். அதே நேரத்தில் கீழே பொன் கண்ணு குட்டிகளை செய்து அந்த கற்பனை மீறப்பட்டது. அப்போ பழைய உடன்படிக்கையை பொறுத்த வரையில கொடுக்கப்பட்ட அன்றைய தினமே அது மீறப்பட்டது. மோசே இறங்கி வாரார். கண்ணால பார்க்க கூடாத காட்சியை பார்க்கிறார். இருதயத்துல வேதனை தாங்க முடியாம அந்த கோபத்துக்கு பேரு பரிசுத்த கோபம். என்ன கோபம்? பரிசுத்த கோபத்தின் மிகுதியில தன் கையினால் 40 நாள் புசியாமல் குடியாமல் ஆண்டவருடைய பாதத்துல வாங்கி அந்த கற்பனைகளை அவருடைய உச்ச கோபத்துல கீழே போட்டு என்ன செய்தார்? உடைத்தார். நமக்கு அந்த இடம் கஷ்டமா இருக்கும். ஏன் இவர் இப்படி செய்தார் அப்படின்னு. ஆண்டவராக இருந்தாலும் அங்கே ஆண்டவர்னா இவனுங்களை உடைச்சிருப்பாரு. ஆண்டவராக இருந்தா இவனுங்களை உடைச்சிருப்பாரு. மோசே என்ன செய்ய சாந்த குணங்கிற பேரை வாங்கிட்டார்ல, அதனால அவனுடைய எமோஷனலையும் அந்த ஹோலினஸ் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஹோலினஸை கர்த்தர் புரிந்து கொண்டு தான் அந்த இடத்துல ஆண்டவர் எந்த விதத்துலையும் அவனுக்கு எதுவுமே சொல்லலை. மறுபடியும் மேலவா நான் தாரேன் அப்படின்னார். மறுபடியும் மேலவா நான் தாரேன், மறுபடியும் நான் அதை தாரேன் அப்படின்னு கர்த்தர் அவனை மேலே மறுபடியும் அழைத்து, ரெண்டாவது நீ உடைத்த கற்பனைக்கு பதிலாக 2 இழைத்துக்கொள். அதில் கவனிங்க, முதல்ல 2 கற்பனைகள் மேலே தேவனே இழைத்து எழுதி கொடுத்தது, அது உடைக்கப்பட்டது. ரெண்டாவது நீ இழைச்சிட்டு வா. அதுக்குள்ள சில ஆழமான ட்ரூத்லாம் இருக்கு. அது இன்னொரு முறை பார்ப்போம். உடன்படிக்கையை நம்ம தெளிவாக போகும்பொழுது பார்ப்போம். இன்னும் இந்த உடன்படிக்கை இன்னும் நிறைய விஷயம் அதில் இருக்கு. 7 விதமான உடன்படிக்கை. அதை தனியாக நம்ம தியானிக்கும் பொழுது இதுக்குள்ள நம்ம தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வோம். அப்போ ரெண்டாவது இவனே இழைத்ததுனால அப்போ அது குவாலிட்டி குறைஞ்சதா, அவனுடைய வல்லமை குறைந்ததான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அந்த பலகை வேணா இவன் இழைத்திருக்கலாம். அதுல பொறிக்கப்பட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் அங்க எழுதப்பட்டது. அப்போ இதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் கர்த்தர். அந்த உடன்படிக்கையை பண்ணிட்டு தான் அவன்கிட்ட சொல்றாரு, இந்த உடன்படிக்கைக்கு சில ஆசீர்வாதங்களை நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கும் இந்த ஜனத்துக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்றார். என்ன ஆசீர்வாதம்னா, அதை முதல் ஆசீர்வாதத்தை தான் சில மாதங்களாக நம்ம தியானித்தோம். என்ன ஆசீர்வாதம்னா, துரத்தி விடுவேன் உன் சத்துருக்களை உன் கண்களுக்கு முன்பதாக நான் துரத்தி விடுவேன். உன்னுடைய காரியங்களை அபகரித்து வைத்திருக்கிற, உன் வாக்குத்தத்தத்துக்கு தடையா இருக்கிற அந்த கூட்டங்களை உன் கண்களுக்கு முன்பாக நான் துரத்தி விடுவேன். உடன்படிக்கையின் முதல் வாக்குத்தத்தம், முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, எனக்கு விரோதமா என் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க தடையா இருக்கிற அந்த கூட்டங்களை, அந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? துரத்தி விடுவார். ரெண்டாவது காரியத்துக்கு நம்ம வருவோம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது
என்ன வார்த்தையை சொல்றாருன்னா 24 மறுபடியும் வாசி. உபாகமோ யாத்திரா 34:24. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திட்டாரா? 3-4 மாசமா வார்த்தையை கேட்டு ஜெபிச்சு துரத்தப்பட்டுச்சா? சபைக்கு எதிரான காரியம் துரத்தப்பட்டுச்சா? உங்க குடும்பத்துக்கு எதிரான காரியம் துரத்தப்பட்டுச்சா? நம்முடைய பர்சனல் லைஃப்ல தடையா இருக்கிற காரியம் துரத்தப்பட்டுச்சா? துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் எல்லைகள், உன் பவுண்டரி, உங்கள் எல்லைகளை நான் என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன். தேவ பிள்ளையே கவனிங்க. இரண்டாவது கர்த்தர் தம் ஜனத்துக்கு கொடுக்கிற வாக்கு என்னன்னா, உடன்படிக்கையின் வாக்கு, உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்னன்னா, உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். முதல் வேலை துரத்துவேன். துரத்திட்டா இரண்டாவது வேலை எல்லை விரிவாக்கப்படும். உன் எல்லை விரிவாக்கப்படுது. ஆவியானவர் எப்படி நினைக்கிறார்? காலையில முதல் ஆராதனையில சொன்னாரு, அலைந்து திரிந்த உனக்கு இருக்கும்படி ஒரு இடத்தை கொடுப்பேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப மாலையில சொல்றாரு, அதை நான் விரிவாக்குவேன். எல்லை விரிவாக்கப்படுகிற நேரம் வந்துருச்சு. உன் எல்லைகள் விரிவாக்கப்படுகிறது. எல்லை விரிவாக்கப்படுகிற வேலை வந்தது. அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனங்களோடு தேவன் தன்னுடைய தாசனோடு தன் மக்களோடு சொல்றாரு. அவர்களுக்கு ஆண்டவர் வாய் மொழியாக நிறைவேற்ற போகிற காரியத்தை சொல்றாரு. எப்ப துரத்தி விடுகிறது மட்டுமல்ல, உன் எல்லையை நான் என்ன செய்ய போறேன்? விஸ்தாரமாக்க போறேன். உன் பவுண்டரி இன்னும் விரிவாக்கப்பட போகிறது. இதுவரைக்கும் ஒரு குறுகின இடத்துல நீ இருந்து சமாளித்து நீ வந்துட்ட. இப்போ உன்னுடைய தேவை அதிகமா இருக்கிறதுனால உனக்கு இது பத்தாது என்கிற ஒரு நிலைமை வந்ததுனால, இதுக்கு அப்புறம் நான் செய்ய போகிற காரியம், உன் எல்லைய வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே என்று 4 திசைகளிலும் நீ பெருகுவதற்கு உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். அதற்கு வேண்டிய எல்லைகள் விரிவாக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ நீங்க இந்த வசனத்தை பார்த்த உடனே ஒரு கேள்வி வரும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, பொதுவா எல்லைகளை விரிவாக்குவேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? உங்கள் எல்லையை விரிவா. பொதுவா பேசிட்டு போல எல்லைகளை விரிவா. எந்த எல்லை? எவன் எல்லை? அப்போ ரொம்ப தெளிவா ஆண்டவர் பேசினா தெளிவா பேசுவார். பர்டிகுலரா பேசுவார், ஸ்பெசிபிக்கா பேசுவார், தனிப்பட்ட ரீதியில பேசுவார். ஓ எல்லையை நான் விரிவாக்குவேன். உனக்கு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லைய நான் விரிவாக்க போறேன். அது விரிவாக்கப்பட போகிறது. எப்படி ஆகும் கேட்காத, அது அவராலே ஆகும். அல்லேலூயா. இப்போ எனக்கு இன்னும் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, இவனுங்களே இப்ப இடம் இல்லாம வனாந்திரத்துல இருக்கணும். இவனுங்க எங்க இருக்காங்க இப்போ? அப்ப அவனுங்களை பார்த்து சொல்றாரு, ஓ எல்லை. எந்த எல்லை சொல் நினைக்கிறது? அவனுங்க எங்க இருக்கானுங்க? இப்ப உள்ள போனதுக்கு அப்புறமாவது பரவாயில்ல, சரி சரியா புரிஞ்சுக்கலாம், ரைட்டு தான் சொல்றாரு. அவனுங்க இருக்க இடம் இல்லாம டெய்லி இங்கேயா இங்கேயான்னு சொல்லி பிளாட்பாரத்தில் இருக்கிற கேஸ் மாதிரி அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இருக்க இடம் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்க எல்லையை விரிவாக்கணும்னா இப்ப எல்லைங்கிறதே இல்லையே, தொல்லைதான் நிறைய இருக்கு. எந்த எல்லையை விரிவாக்க போறீங்க? அப்போ ஒரு கேள்வி வருது. நிறைய பேருக்கு இதே கேள்வி வருது. எனக்கு தான் ஒரு இடமும் நிரந்தரமா இல்லையே, நீங்க எந்த எல்லையை விரிவாக்க போறேன்னு சொல்றீங்க அப்படின்னா, இவனுங்க பார்த்த பார்வை வேறு, இவர்களை கர்த்தர் பார்த்த பார்வை வேறு. உங்களை நீங்கள் பார்க்கிற பார்வை வேறு, உங்களை அழைத்த தேவன் பார்க்கிற பார்வை வேறு. நீங்கள் பார்க்கிற மாதிரி கர்த்தர் உங்களை பார்க்கவில்லை.
உனக்கு வேணா நீ வனாந்திரத்தில் இருக்கலாம், உனக்கு வேணா நீ வனாந்திரத்தில் அலைந்து திரியலாம், நாளைய தினம் உனக்கு கேள்விக்குறியா இருக்கலாம், உங்களுக்கு வேணா எல்லாமே இருள் சூழ்ந்த நிலைமையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னு சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம். இவர்களை கர்த்தர் எப்படி பார்த்தார்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15 கடைசி வசனத்தை வாசி. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் 18ல இருந்து வந்துரு. அதிலே அந்நாளிலே ஆதியாகமம் 15:18 இருந்து அந்நாளிலே கர்த்தர் இந்த வசனம் யாரோடு பேசுறாரு? கரெக்ட், ஆபிரகாமோடு பேசுறாரு. அவனுடைய வரப்போகிற அவன் சந்ததியை குறித்து பேசுறாரு. என்ன பேசுறாரு? அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும். இதெல்லாம் என்னது? ஜாதிகள். ஆனா இங்க என்னது? இங்க ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா ஆதியாகமம் 15ல் 18, 19, 20, 21 இது எல்லாம் சர்வ வல்லவர் ஆபிரகாமுக்கு பத்திரம் முடிச்சு கொடுத்தாரு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ரிஜிஸ்டர் நடக்கு. என்ன நடக்கு? ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கு. இது பத்திரப்பதிவு. ஒத்த பிள்ளை கூட இல்ல, பத்திரத்தை முடிக்கிறாரு கர்த்தர். பத்திரத்தை முடிக்கும் பொழுது எல்லையை குறிப்பிடுறாரு. இந்த ஜாதிகள்லாம் சொல்றது காரணம் இதெல்லாம் மாலு 4 மாலு சொல்றோம்ல, 4 மால்ல இங்க ஏகப்பட்ட மால் இருக்கு. எல்லா பக்கமும் மால் குறிக்கிறாரு. இந்த பகுதி, 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 இவனுங்க எல்லாம் இருக்கிறாங்களே, இந்த மொத்த பகுதியும் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஒரு சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஒரு 500-400 வருஷம் கழிச்சு அவனுங்க வரும் பொழுது அன்னைக்கு பார்ப்போம், சரியா? அப்படின்னு சொல்லல, கொடுத்தேன் கொடுத்தேன் கொடுத்தேன். என் பார்வையில உனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி பத்திரத்தை உன் கையில கொடுத்துட்டேன். நீ இன்னைக்கு வனாந்திரத்துல இருக்கலாம், உன்னை பொறுத்தவரையில. என்னை பொறுத்தவரையில நான் வாக்கு கொடுக்கும் போதே அது உனக்குரியதாய் மாறிட்டு. 5 பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு. கர்த்தரை பொறுத்த வரையில் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது, தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, வார்த்தையை கொடுக்கும் பொழுது, அந்த வடிவத்தை, அந்த உருவத்தை, அந்த காரியத்தை தேவனை பொறுத்தவரையில் அது உனக்குரியதாய் மாறிற்று, அது உனக்கு சொந்தமாய் மாறிற்று. கொடுப்பேன் அல்ல, கொடுத்தேன். உங்களுக்கு கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்தாரோ, உங்க பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து கொடுத்த அந்த நாளிலே அது உனக்குரியது, அது உன் சந்ததிக்கு உரியது, உன் குடும்பத்துக்கு உரியது. அப்ப ஆண்டவர் இவங்களை எப்படி பார்த்தாருன்னா, இவங்க வனாந்திரத்துல, கவனிங்க, வனாந்திரம் ஒண்ணுமே இல்லாம வனாந்திரத்துல குடியிருக்கிறோம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன், அன்னைக்கு பதிஞ்சு கொடுத்துட்டேன், எல்லையெல்லாம் குறிச்சிட்டேன். அது அன்னைக்கு என்னையை பொறுத்தவரை அந்த தேசத்துல இப்ப எவனாலும் இருக்கட்டும், எவன் எந்த ராட்சசர் வேணாலும் இருக்கட்டும், என்னையை பொறுத்தவரை அது உனக்குரியது. உனக்கு ஏற்கனவே ஒரு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு எல்லை கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்றேங்க, உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த காரியத்துல இப்போ யாருனாலும் இருக்கட்டும், அதுல இப்ப என்ன பிரச்சனைனாலும் இருக்கட்டும், அதுல எவ்வளவு இப்போ ஆபத்து சூழ்ந்து இருக்கட்டும், அது கர்த்தரை பொறுத்தவரையில அது உனக்குரியதாகவே அது இருக்கிறது. அது மாற்றப்படாது, மாற்றப்படாது. உன்னை ஆண்டவர் வனாந்திரத்தில் இருக்கிறவனாய் பார்க்கவில்லை, வனாந்திரத்தில் இருக்கிறவனாய் பார்க்கவில்லை. வாக்கு என்ன கொடுத்தாதோ அதற்குள்ள இருக்கிறவனாய் உன்னை பார்க்கிறார். உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதற்கு உள்ள உன்னை பார்க்கிறார். எனக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தைக்குள்ள என்ன பார்க்காரு. ஹல்லேலூயா. உன்னையும் உங்களையும் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் பிரிச்சு பார்க்கல. உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரோ அதுக்கு உள்ளதான் ஒன்ன பார்க்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நிறைவேறினா மட்டும்தான் நீங்க உங்களை அப்படி பார்ப்பீங்க.
நிறைவேறினா மட்டும்தான் அந்த வார்த்தைக்கு உரியவனாய், அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களாய் உங்களை பார்ப்பீர்கள். தேவனை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. ஏன்னா அவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒண்ணுமே கிடையாது. அது எவ்வளவு காரியமா, பெரிய காரியமா இருந்தாலும் அது அவருக்கு லேசான காரியம். எனக்கு நடந்தாத்தான் நம்பிக்கை வருது, எனக்கு நடந்தாத்தான் விசுவாசம் வருது, நடந்தாத்தான் அது எனக்கு உரியதா நான் நம்ப ஆரம்பிக்கேன். கர்த்தரை பொறுத்தவரையில் இல்லை, எவ்வளவு பேர் வேணாலும் அதுல இருக்கட்டும், உனக்குன்னு கொடுத்துட்டேன், அது உனக்கு உரியதுதான். நீங்க அதுல போய் ஆளுகை செய்ய போற, நீ தான் வாசம் பண்ண போற, நீ தான் குடியிருக்க போற. இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் அவங்கள பார்த்து உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு சொல்றது சரிதானே? இப்ப இவங்க திருப்பி வந்து எந்த எல்லைன்னு கேட்க, ஏற்கனவே பத்திரம் முடிச்சு கொடுத்தேன்ல, அந்த எல்லையை சொல்றேன். அன்னைக்கு நானும் உங்க அப்பன் ஆபிரகாமும் நின்று நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்து உங்க முற்பிதாக்கள், உங்களுடைய முற்பிதா தகப்பன், விசுவாச தகப்பன் ஆபிரகாமுக்கு நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தேன்ல, அந்த எல்லையை சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுறாரு, பல ஆண்டுக்கு முன்பு, பல வருஷம் முன்பு, அல்லேலூயா, ஒருவேளை இதே இடமா இருக்கலாம், அல்லது நீ ஜெபிக்கிற இடமா இருக்கலாம், அங்கே கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி பதிஞ்சு கொடுத்தார்ல, அதை குறித்து தான் இந்த ராத்திரியில கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. அதற்குள்ளதான் நீ இருக்க, உனக்குள்ளதான் அது இருக்கு, அது மாற்றப்படாது. அல்லேலூயா. சொல்றாரு, வனாந்திரத்தில் இருக்குன்னு நினைக்காதப்பா, உனக்கு நான் கொடுத்துருக்கேன், ஆனா அந்த எல்லை உனக்கு என்ன செய்யாது, பத்தாது. அந்த எல்லை உனக்கு பத்தாது. அதனால துரத்துனதுக்கு அப்புறம், அவங்களை கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த எல்லை நான் என்ன செய்வேன்? ஏங்க, அன்னைக்கு கொடுத்த வாக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறிக்கிட்டு. ஒரு பக்கம் உலகமே அவனுக்கு எதிராக நிக்கி, ஒரு பக்கம் உலகமே இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு கிழக்கத்திய ராஜாக்கள் எல்லாருமே எதிராக இருக்கிறாங்க. ஈவன் நம்ம இந்தியா கூட வேதத்தின்படி அதுக்கு எதிராக தான் போகும். இந்தியா கூட ஒரு காலம் வரும், அந்த நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிராக தான் இந்த நாடும் போகும். கிழக்கத்திய ராஜாக்கள்ல நம்ம தான். இவங்க எல்லாரும் எதிராக இருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். எல்லாராலும் அவங்க பயக்கப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க. ஆனா இந்த யுத்தத்தின் நடுவில் ஒரு வாக்கு நிறைவேறுது பாருங்க. எங்கெங்கெல்லாம் யுத்தம் நடந்து முடியுதோ அவன் கொடியை நாட்டிக்கிட்டே இருக்கான், அவன் கொடிய. இது வந்து இந்த வேதத்தை படிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த சம்பவம் புரியும். மற்றவங்க வேற விதமா பார்த்து அவன் மேல குற்றம் சுமத்த, அவன் மேல போர்க்கொடி தூக்க, அது உலக பிரகாரம் நடக்கிறது. அதுக்கு நம்ம போக வேண்டாம். ஆனா வேதத்தின்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்கு இது. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இது. உன் எல்லைகளை நான் என்ன செய்வேன்? விஸ்தாரமாக்குவேன் சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் நிறைவேற போகிறது. இப்ப நான் நமக்கு வாரேன். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியினால என்னுடைய எல்லைகள், எனக்குரிய எல்லைகள், என் ஊழிய எல்லைகள் அனைத்தையும் கர்த்தர் விஸ்தாரமாக்குவார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்பிக்கை எத்தனை பேருக்கு வருது? நிறைய பேருக்கு மறந்த காரியம் நினைவுக்கு வருதா? பத்திரம் மறுபடியும் ஞாபகம் வருதா? பத்திரம் முடிச்ச ஞாபகம் வருதா? இந்த ராத்திரியில பத்திரம் முடித்த அந்த நாள் ஞாபகம் வருவதாக. என்ன பத்திரம் பாஸ்டர்? தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்து அல்லேலூயா சொன்னார்ல, அந்த வார்த்தை இப்போ ஞாபகம் வருவதாக. ஜீசஸ் ஆமென் சொல்றீங்களா? சரி, கவனிங்க. உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் ஒரு விஸ்தாரத்தை ஆண்டவர் செய்ய விடலாம். அப்படியே கைகளை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லு. வாக்குத்தத்தத்தை பெற்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லு. அல்லேலூயா. அப்படியானால் உங்களுக்குள் சில காரியங்களை தேவன் விஸ்தாரமாக்கும்படி இந்த ராத்திரியில விரும்புகிறார். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறது அவருடைய விருப்பத்தை பேசுகிறார். அவர் செய்ய போகிறதே பேசுகிறார். அவர் என்ன செய்ய போகிறாரோ செய்கிறதுக்கு முன்னால ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. முதல்ல சொல்லுவார்.
அவர் சொல்றதனுடைய உள்நோக்கம், நான் இதை செய்ய போறேன், அது முன்கூட்டி அதை நான் உனக்கு சொல்றேன். அதனால தேவன் எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் நம் ஊழியத்துக்குள்ளேயும் நிறைய விஷயங்களை கத்த விஸ்தாரமாக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ஜீவியத்தில் யார் யார் பின்தங்கி இருக்கிறீங்களோ, ஜெப வாழ்க்கையில், வேத தியானத்தில், தேவ உறவில், ஊழிய அனுபவத்தில், இன்னும் ஆவியானவரோடு நடக்கிற அனுபவம் கணுக்கால் அளவு போதாது, மூலங்கால் அளவும் போதாது, இடுப்பு அளவும் போதாது, என்ன ஆழ வேணும்? இப்படி ஒரு விஸ்தாரத்தை தேவன் சபைக்கு கொடுக்க விரும்புகிறார். சபை நீச்சல் ஆழம் என்கிற ஒரு விஸ்தாரத்துக்கு வர வேண்டும். நீங்களும் நானும் இந்த தேவனோடு உள்ள உறவுல, ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஆவியானவரோடு நடக்கிற அனுபவத்துல ஒரு விஸ்தாரமான அனுபவம். அப்படியே குறுகின சொல்லுவோம் குண்டா சட்டிக்குள்ளேயே அந்த மாதிரி சும்மா ஒரு கப்பு தண்ணிலேயே உன் வாழ்க்கையை ஓட்ட தேவன் விரும்பல. நீ நீச்சல் ஆழம் என்கிற ஒரு ஆழத்துக்குள்ள சபை வர வேண்டும் என்கிற இந்த ஆவிக்குரிய விஸ்தாரத்தை தேவன் சபையில் செய்யும்படி விரும்புகிறார். எல்லாருக்குள்ளேயும் ஜப வாழ்க்கை வரணும், எல்லாருக்குள்ளேயும் வேத தியானம் வேணும், எல்லாருக்குள்ளும் கீழ்ப்படிதலின் அனுபவம் வேணும், எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயப்படுற பயத்துல ஒரு விஸ்தாரம் வேணும். ஆவிக்குரிய அனைத்து ஊழியத்தின் காரியங்களை எல்லா விஷயத்திலையும் இப்ப குறுகின அளவு மட்டும்தான் நிறைய பேர் வாழ்க்கையில இருக்குது. இது போதாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதை ஆண்டவர் விஸ்தாரமாக்க விரும்புகிறாரு. எங்க சபையில முதல்ல இதை செஞ்சிருங்க ஆண்டவரே, எங்க ஊழியத்துல முதல்ல அதை செஞ்சிருங்க ஆண்டவரே. விரும்புற பிள்ளைங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. எங்க ஊழியத்துல ஆவிக்குரிய அனுபவங்கள் விஸ்தாரமாக்கப்படுவதாக. அத்தனை பேரும் சேர்ந்து ஜெபிங்க, ஊக்கமா ஜெபிங்க. அல்லேலூயா. சபைக்காக ஜெபிங்க. போதாது தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு இது போதாது. இந்த குறுகின ஜெபம் போதாது, இந்த குறுகின அனுபவம் போதாது. இன்னும் 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 நீச்சல் ஆழம் இந்த சபைக்கு வேணும். இந்த சபைக்கு நதிக்குள்ள மூழ்கக்கூடிய ஒரு நீச்சல் ஆழம் வேணும்னு கர்த்தர் விரும்புறாரு. கேளுங்க எல்லாரும், இதுதான் தருணம். அம்மா, முதல்ல ஆண்டவர் இதை செஞ்சாதான் அடுத்த காரியத்தை தேவன் செய்ய முடியும். ஊக்கமா கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு நீச்சல் ஆழம் வேணும் ஆண்டவரே. விரும்புறவங்க மட்டும் ஜெபிங்க. இந்த சபை ஆவிக்குரிய அனுபவத்துல இன்னும் விஸ்தாரமாக்கப்படணும்னு எத்தனை பேர் ஏவப்படுறீங்களோ அத்தனை பேரும் ஜெபிங்க. எதுல நமக்கு ஒரு விஸ்தாரம்? அது நமக்கு ரொம்ப முக்கியம். கடைசி வரைக்கும் இதுலயே போயிடாதீங்க. கொஞ்சம் வளரணும்னு விரும்புங்க. உங்க குடும்ப காரியங்களிலையும் உங்க ஒரு விஸ்தாரத்தை தேவன் பண்ண விரும்புகிறார். வேணும்னா நீங்க ஆமீன் சொல்லுங்க, இல்லைன்னா பேசாம. சரீரப்பிரகாரம்ங்கிறது அது வேற மாதிரி போயிடும். அது எதுக்கு? ஏற்கனவே போதாதா? பூமிக்குரிய காரியத்துல ஒரு விஸ்தாரத்தை தேவன் செய்ய விரும்புகிறார். உங்க குடும்ப சமாதானத்துல அப்படியே ஒரு காலத்துல சந்தோஷம் பொங்குன குடும்பம் இப்போ மங்கி போயிருக்கு. சந்தோஷம் மங்கி போயிருக்கு. அப்படியே குறுகி 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 எல்லாத்துலேயுமே இன்னைக்கு ஒரு மிஸ்ஸின் லைஃபுக்குள்ளே எல்லாரும் அடாப்ட் ஆகிட்டீங்க. அதில் குடும்பத்தில் ஒரு சமாதானங்கிறது பார்க்க முடியல. மூத்த பிள்ளை அந்த ரொம்ப, இளைய பிள்ளை இந்த ரொம்ப, அப்பா அம்மா இந்த ரொம்ப, அப்பா வராண்டால சேர போட்டு உட்காந்துருப்பாரு. ஆளுக்கு ஒரு ரொம்ப. ஒரு வீட்டுக்குள்ள பிள்ளைகளை பார்க்குறதே அரிதாக இருக்கு, குடும்பத்தை பார்க்குறதே அரிதாக இருக்கு. இந்த சமாதானத்துக்கு குறுக்கே நிறைய விரிசல் வந்துருச்சு. நிறைய குடும்பங்கள்ல சமாதானம் இழக்கப்பட்டிருக்குது அல்லது குறுகி போயிருக்குது. இந்த இழந்து போன குடும்ப சமாதானத்துல ஒரு விஸ்தாரத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அந்த விஸ்தாரம் தேவையான குடும்பங்களுக்கு கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. குடும்ப ஐக்கியத்துல ஒரு விஸ்தாரம்,
உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் ஒரு விஸ்தாரம், பிள்ளைங்க ஞானத்தில் குறியிருக்கிற பிள்ளைகள், பிறரால் அற்பமாய் பார்க்கப்படுகிற பிள்ளைகள். இந்த பிள்ளை உங்கள் பிள்ளைய உங்கள் பள்ளியில் அந்த பிள்ளைங்களுடைய வாத்தியார் டீச்சர் நீ ஓரமாக உட்காருன்னு சொல்லப்பட்ட அந்த பிள்ளைகள், ஆமாம் கடைசி இடத்துல உட்கார வைக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்கள் எல்லாரும் ஞானத்தில் சிறந்து விளங்கின அந்த தானியேல் நண்பர்களைப் போல 10 மடங்கு சமர்த்தராக்கக்கூடிய ஞானத்தில் நம்ம பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை ஞானத்தில் சிறந்தவர்கள் என்கிற ஒரு விஸ்தாரத்தை தேவன் கொடுக்க விரும்புகிறாரு. பொருளாதாரத்தில் தரித்திரத்தில் இருக்கிற குடும்பங்கள் நிறைய உண்டு. பொருளாதாரத்தில் குறுகி போன குடும்பங்கள் உண்டு, வற்றி போன குடும்பங்கள் உண்டு, வலிச்சு எடுத்த குடும்பங்கள் உண்டு. இந்த பொருளாதார விஷயத்திலையும் தன் பிள்ளைகள் ஒரு நாளும் பிறரிடத்துல கை ஏந்த கூடாது என்று விரும்புகிற தேவன் அதுல ஒரு விஸ்தாரத்தை உண்டு பண்ண தேவன் விரும்புகிறார். யாரெல்லாம் பொருளாதாரத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அதுல ஒரு விஸ்தாரத்தை கர்த்தர் தரும்படி ஒரு ஜெபத்தோடு உங்க முன்னால நிக்கிறேன். லிட்டரலா குடியிருக்கிற உங்க வீட்டுல ஒரு விஸ்தாரம் வரப்போகுது. ஹல்லேலூயா. நீ குடியிருக்கிற வீடு இப்போ உனக்கு அன்னைக்கு தீர்க்கதரிசிகள் புத்திரர் போய் சொன்னாங்க எலிசாவிட்ட, நாங்க இருக்கிற இடம் எங்களுக்கு பத்த மாட்டுக்கு அப்படின்னாங்க. நாங்க இருக்கிற இடம் பத்த மாட்டுக்கு அப்படின்னாங்க. ஒரு காலத்துல பத்துச்சு, 10க்கு 10 ஒரு காலத்துல பத்துச்சு. ஆனா இப்போ அது பத்த மாட்டுக்கு. பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, பாலிய பிள்ளைகள் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஒரு விஸ்தாரம் தேவைப்படுது. இதுக்குள்ளேயே முடங்கி கிடக்க முடியாம அப்படியே வேதனையில் சில குடும்பங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஆவியானவர் அறிகிறார். அதுல ஒரு விஸ்தாரத்தை கொடுக்க இப்போ வாக்கு வருது. அந்த வாக்கு செயலாய் வரும் ஒரு நாள்ல. அந்த உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்க அதை ரிசீவ் பண்ணி ஜெபிங்க. இல்லை எனக்கு இதுலயே கடைசி வரைக்கும் ஓட்டுறேன்னா ஓட்டு, யாரும் வேண்டாம்னு சொல்லலை, தாராளமா ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? எந்த விஷயத்தையுமே தேவன் முதல்ல பேசுவார், அப்புறம் செய்வார். அப்படி அந்த மாதிரி நெருக்கத்தில் யாரும் இருக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ரொம்ப சிரமப்பட்டு எந்த வேலையுமே நிம்மதியாக செய்ய முடியாம, பிள்ளைங்க படிக்க முடியாம, எதையுமே செய்ய முடியாம, அப்படி அந்த மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் உண்டு. இந்த சபைக்குள்ள கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விஸ்தாரத்தை சீக்கிரத்தில் புரிஞ்ச பேருக்காக ஸ்தோத்திரம். ஒரு விஸ்தாரம் இந்த சபையின் குடும்பங்களுக்கு வருவதாக. ஒத்து வீடு இருக்கிறவங்க எல்லாம், முதல்ல இடம் வாங்கினவங்க எல்லாம் கர்த்தர் உதவி செய்வாரா. ஒத்து வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த எல்லா விஸ்தாரத்துக்கு போவாங்க. வாடகை வீட்டில் இருக்க அடுத்த விஸ்தாரத்துக்கு போவார்களாக. இதையும் இம்மைக்குரிய அநேக காரியங்களையும் வேதத்துல தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த வாகனத்துல ஒரு விஸ்தாரம் தேவைப்படுது. வாகனம், அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ், சைக்கிள்ல போறவங்களுக்கு அடுத்த ஒரு விஸ்தாரம். அந்த 2 வீலர்ல போறவங்களுக்கு பத்த மாட்டுக்கு. ஒரு காலத்துல பத்துச்சு, 2 பேர் தான் இருந்தீங்க, இப்போ 4 பேர். ஒருத்தனை தூக்கி டேங்க்ல வைக்கீங்க. நான் வச்சிருக்கிறதுனால சொல்றேன். ஒருத்தனை தூக்கி டேங்க்ல வைக்கிறது, இன்னொருத்தனை உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் இடையில வைக்கிறது. தள்ளி உக்காரு எங்க உக்காராங்க இருந்தா தானே. அவசரமா கிளம்பி வர, அப்புறம் இடையில போலீஸ்காரன் பிடிச்சி உங்களை போட்டோ எடுக்க. இப்படியே வாழ்க்கையில ஒரு பெரிய சோகம் நிலவி கொண்டு இருக்குது. கர்த்தர் இதை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாங்க, 2 வீலர் எல்லாம் மாறப்போகுது. அன்னைக்கே ஒரு விதையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. எனக்கு தெரில இந்த பிரசங்கம் இன்னைக்கு வருமானு எனக்கு தெரில. ஆனால் அன்னைக்கே அந்த ஒரு விதை விழுந்தது. பாஸ்டர் சர்ச்சில் 2 வீலர் எல்லாம் மாறி. ஆனால் ஆச்சரியம் பாருங்க, அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே நான் ஒரு மீட்டிங்க்கு போய் அங்கே நான் சொன்னேன்ல, அந்த கார் பார்க்கிங் ஹைட்ராலிக் மெத்தடில் ஸ்டாண்டாக போட்டு ஹைட்டாக இருக்கும். இப்படி இடமெல்லாம் தேவையில்லை, அதுக்கு சும்மா இந்த அளவு மட்டும் போதும்.
இருக்கு பாருங்க, இந்த ஒரு பாந்து இருக்கு பாருங்க, இது மட்டும் போதும். இதுலயே 50 காரை வரிசையா நிப்பாட்டலாம். இங்கிட்ட 50 இங்கிட்ட 50 காரை நிப்பாட்டலாம். அதை பார்த்த உடனே எனக்கு வேற எந்த எண்ணமும் வரல, இது ஒரு நாள் நம்ம சர்ச்சுக்கு தேவைப்படும் அப்படின்னு பாஸ்டர்கிட்ட சொன்னேன். ஏமா இது ஒரு நாள் நம்ம கண்டிப்பா தேவைப்படும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் வீடியோ எடுத்து எல்லா பேரும் வேடிக்கை பார்த்தேன். பார்த்துட்டு போ, ஒரு நாள் அங்க வந்து பார்ப்பேன். பாஸ்டர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இரு, செய்ய வேண்டிய வேலையைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இது ரொம்ப பிரயோஜனமா இருக்குமே. எங்கேயாவது போனோம்னா இப்போ என் கண்ணெல்லாம் அப்படித்தான் இருக்கும். இது அங்கே தேவைப்படும், இது அங்கே தேவைப்படும், இது அங்கே தேவைப்படும். அப்போது ஒரு இடத்துக்கு போய் ஒரு லிஃப்ட்டில் போய்கிட்டு இருந்தேன். அந்த லிஃப்ட் பிராண்டு வந்து நான் ரொம்ப நாளாக யோசித்தது, அது என் மனசில் ஏற்கனவே இருந்தது. பார்த்த உடனே அந்த பேர் என் கண்ணில் பட்டுருச்சு. உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஒரு நாள் தேவைப்படுவேன் நீ எனக்கு. என்ன இப்படி ஒரு மாதிரியா பார்க்கீங்க பாஸ்டர்? இப்போ வந்து நாங்கள் இப்படித்தான் வர வேண்டியிருக்கு. ரோட்டில் இருந்து கீழே தான் லிஃப்ட் போட வேண்டியிருக்கு. இப்படித்தான் வர. இரு, நான் இன்னைக்கு உள்ளதை நான் பேசல, நான் எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு பைத்தியமா இருக்கும், நிறைவேறும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். என் கண்ணும் பார்க்கும், உங்க கண்ணும் பார்க்கும். நம்ம அதை கண்ணால பார்க்க, உன் ஜனங்கள் யாவருக்கும் முன்பாக அதை செய்வேன். அல்லேலூயா. அதுல ஒரு விஸ்தாரம் தேவைப்படுது உங்களுக்கு இல்லையா? வெஹிக்கிள்ல நான் சில ஜனங்கள்லாம் வண்டியில் காரில் போய்கிட்டு வரும் பொழுது நம்ம பிள்ளைகளை பார்த்தாலே எனக்கு இருதயத்தில் ஒரு ஜபம் ஓடும். ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க சைக்கிளில் போய், ஆண்டவரே இந்த நபரை ஆசீர்வதிங்க. ஐயோ டூ வீலர் சிலெல்லாம் பார்ப்பேன், நீங்கள் சிக்னல் நிற்பீங்க, நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க, நான் உங்களை பார்ப்பேன். சிக்னல் நிற்பீங்க, பிள்ளைகளோடு வச்சுக்கிட்டு நீங்கள் பாவம் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. ஆண்டவரே இந்த நிலைமையை இந்த குடும்பத்துக்கு மாற்றுங்க. அப்படி யார் யாரெல்லாம் கண்ணில் படுறாங்களோ ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஜபம் மனசில், இந்த நிலைமை இந்த ஜனத்துக்கு மாற்றுங்க. ஏன்னா நான் இதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நான் 10 வருஷத்துக்கு மேலே இந்த ஊரில் அந்த அது என்ன வண்டிப்பா, சின்ன வண்டி இப்போ டிவிஎஸ் ஸ்கூட்டி இல்லைப்பா, எக்ஸல் பார்த்தீங்களா ஓட்டினதை? டிவிஎஸ் எக்ஸல். அதுதான் ஃபெய்த்து பிறந்த பிறகு கூட அதை அந்த எங்களுக்கு பத்தலை. அந்த ரெண்டும் சண்டை வரும். நான் அதுக்கு ஆசை, நான் முன்னால் உட்கார, நான் பின்னால் உட்கார, சண்டை வரும். ஜெனி வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ரோடு தெரிய மாட்டேங்குது. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். நிறைய இடங்களில் தடுமாறினோம். அப்படி அதை அந்த அந்த வண்டியை அது இப்போ கோயில்பட்டி ரோடு பரவாயில்ல, நீங்களாம் கொடுத்து வச்ச மகாராஜிகள் மகாராஜா 10 வருஷத்துக்கு மேலே ரோடு எப்படின்னு தெரியுமில்ல, எல்லா தெருவுலையும் எல்லாம் அந்து போயிடும். எனக்கு டாக்டர் சொன்னார், நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்ச நாள் ஊழியங்கன்னா நீங்கள் முதல்ல 2 வீலர் எடுக்கக்கூடாதுன்ட்டார். ஏன்னா என்னுடைய கண்டிஷன் அவ்வளவு மோசமாயிட்டு. என் கண்டிஷன் வந்து அதுக்கு இந்த 2 வீலரில் லோக்கலில் மேடு பள்ளம் மேடு ஒரு நாளைக்கு நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். அந்த நாட்களில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 80 கிலோமீட்டர் லோக்கலில் மட்டுமே கால்குலேட் பண்ண ஒரு நாளைக்கு 80 to 100 கிலோமீட்டர் அலைய வேண்டியிருக்கும். அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே அந்த ஆயில் சொல்லுவாங்க பாருங்க, அது எல்லாமே குறைஞ்சி பெயின் ஜாஸ்தியாக பார்த்து அதை செக் பண்ணி பார்த்து மெயினாக 2 வீலர் தான் பாஸ்டர் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தயவுசெய்து நீங்கள் மேக்ஸிமம் 2 வீலர் என்ன செஞ்சுருங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அதனால தான் இப்போ எந்த தெருவாக இருந்தாலும் நான் காரில் வர்றதுக்கு மெயின் காரணமே கூட கொஞ்ச நாள் உங்களுக்கு ஊழியம் செய்யணுங்கிறதுக்காக தான். போக முடியாது, போனால் ரொம்ப கஷ்டம், என் நிலைமை ரொம்ப மோசமாயிரும். ஸோ அந்த 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 பாதிப்பு வந்தவங்களுக்கு நான் சொல்கிறது நல்லா புரியும், நல்லா புரியும். அதெல்லாம் நான் அனுபவிச்சனால தான் உங்களை பார்க்கும்போது எனக்கு அது ஜபமாக மாறுது. நடுவுரை பிள்ளைகளுக்கு சீக்கிரம் மாறணும்ப்பா, நிலைமை மாறணும், சீக்கிரம் மாறப்போகுது தேவ பிள்ளைகளை. அதனால சீக்கிரம் லைசன்ஸை போடுங்க, சீக்கிரம் லைசன்ஸை போடுங்க, 2 பேருக்குமே போடுங்க. புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்தில் செஞ்சு பாருங்க, கனப்படுத்துவார் கர்த்தர். வருவதாக சபையின் எல்லை விஸ்தாரமாக, தரிசனத்தின் எல்லை
இந்த குறுகின தரிசனம் நமக்கு போதாது. தரிசனத்தின் எல்லை விரிவாகணும். ஆத்துமாக்களின் எண்ணிக்கையின் அளவு இருக்கு பாருங்க, அது போதாது, இது போதாது. காலமெல்லாம் உங்களுக்கு மட்டுமே நான் ஊழியம் செய்ய நான் அழைக்கப்படல. நாம ஆத்துமாக்களின் எண்ணிக்கையில ஒரு விஸ்தாரத்தை கர்த்தர் தருவாராக. முதல் எண்ணிக்கையை ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானசாலம் எடுக்கக்கூடிய ஒரு விஸ்தாரத்தை தேவன் தருவாராக. இதை மையமாய் வைத்து ஜெபிப்போம், செயல்படுவோம். இந்த விஸ்தாரத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த விசுவாசம் வருதா வரலையா? அதை முதல்ல நீங்க விரும்பணும். புரியுதா உங்களுக்கு? அவர் இதை செய்யணும்னா, அந்த விஸ்தாரத்தை கர்த்தர் சபைக்குள்ள நம்ம கொடுக்கணும்னா அப்படியே உற்சாகப்பட்டு போறதில்ல. அதை உள்வாங்கி விருப்பம் வேணும். முதல்ல என் மனநிலைமையில மாற்றம் வேணும். இந்த விஸ்தாரத்திற்கு என் எல்லையின், என் சபையின், என் குடும்பத்தின், எங்கள் தரிசனத்தின் விஸ்தாரத்துக்கு முதல்ல என் மனநிலைமை விஸ்தாரம் அடையணும். எது விஸ்தாரம் அடையணும்? அதாவதுங்க, எலிசாட்ட கேட்குறாங்க, எப்பா தண்ணியே இல்லாமல் கஷ்டப்படுறோம், ஏதாவது எங்களுக்கு செய்யுங்க அப்படின்ன உடனே சுரமண்டலத்தை கொண்டு வா வாசின உடனே ஆவியானவர் இறங்குறாரு. இறங்கின உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? காற்றையும் மழையையும். அதுக்கு முதல்ல என்ன சொன்னார் தெரியுமா? 2 ராஜாக்கள் 5 தானே? 2 ராஜாக்கள் 5ல் 3ல் 16ல இருந்து வாசி, 14ல இருந்து வாசி. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். என்னது? வாய்க்கால்களை வெட்டுங்கள். கவனிங்க, பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள். அதுக்கு அடுத்து தான் சொல்றாரு, காத்தையும் பார்க்க மாட்டேன், மழையையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டேன். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னா, 16ல பாருங்க, 16 போடுங்க, வலவாசி. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்றாரு, விசாலம் வேண்டும் என்று விரும்புறவங்க கையை அசைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா விஷயத்திலும் ஒரு விசாலம் எனக்கு வேணும் பாஸ்டர். ஆவிக்குரிய, பொருளாதார, சபையில எல்லா விஷயத்திலும். அப்படின்னா முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கோ வாய்க்கால்களை வெட்டுங்கள். எதை வெட்டணும்? வாய்க்காலை வெட்டணும். அப்படியா பாஸ்டர்? நாளைக்கே வந்துருதேன் கடப்பாறையோடு மம்பட்டியோடு. எங்க வாய்க்காலை வெட்ட? 119ஆம் சங்கீதம். எந்த வாய்க்காலை வெட்டணும்? 119 32. சங்கீதம் 119:32. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது. என்னது? இருதயத்தை. எதை? இருதயத்தை. அப்போ வாய்க்கால் என்பது எங்க இருக்கு? அப்ப எந்த வாய்க்காலை வெட்டணும்? அப்ப எது முதல்ல விசாலமாகணும்? நம்ம மனசு முதல்ல விசாலமாகணும். மறுபடியும் சொல்றேன், சபையை கவனிங்க. தேவன் செய்ய போகிறத பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது முதல்ல உங்க மனது விசாலமாகணும். அதை விரும்பணும், அதை நம்பணும். அப்படியா இதெல்லாம் செய்வாரா சபையா? அப்படியா காரா? அப்படியா வீடா? ஆவிக்குரிய ஜீவியமா? 3000 பேரா? அப்படியா என்னமோ சொல்றாரு. அடுத்த பாயிண்ட் சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் ஆமேன் போடுங்க. உனக்கு இந்த காலம் இல்லை, இன்னும் 120 வருஷம் நீ இருந்தாலும் சரி, நீ தேர மாட்ட. மனசுக்குள்ள என் கர்த்தர் பேசுறாரா? என் இருதயத்துல ஒரு விசாலம், என் இருதயத்துல ஒரு விசாலம் வேணும். உங்க நீங்க தேவ பிள்ளைய கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு அவர் முதல்ல உன் இருதயத்துல ஒரு சில காரியத்தை எதிர்பார்க்கிறாரு. உன் மன விஸ்தாரம் அடைந்தா போதும், மற்ற எல்லா காரியமும் ஈஸியா விஸ்தாரம் அடைய ஆரம்பிச்சிடும், எல்லாம் விரிவாக ஆரம்பிச்சிடும்.
முதல்ல மனசு தான்ப்பா காரணம். முதல்ல விஸ்தாரம் எங்க வரணும்? உன் மனதுல தான் வரணும். அநேகருடைய வாழ்க்கையில தேவன் அவர்கள் எல்லையை விரிவாக்குவதற்கு தடையா இருப்பது என்னன்னா, அவனுடைய மனசுல ஒரு விஸ்தாரம் இல்லை. குறுகின மனசு, குறுகின புத்தி, குறுகின எண்ணம். நான் சொல்லியிருக்கேன், கேரளாவில் லாட்டரி டிக்கெட் வந்து இன்னைக்கு ஃபேமஸ். ஒரு பிச்சைக்காரன் லாட்டரி டிக்கெட் எடுத்துட்டு பைபிளில் வச்சு ஜெபம் பண்ணானா. ஒரு காலத்தில் நம்ம சபைகளும் விசுவாசி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் லாட்டரி டிக்கெட்டை வச்சு ஜெபம் பண்ண ஆட்கள்லாம் இங்கே இருக்கீங்களா? குடும்பம் லாட்டரி அடிச்சுச்சா? அப்ப பிச்சைக்காரன் போய் இவன் என்னப்பா ஜெபம் பண்ணான்னு கேட்டாங்களாம். ஆண்டு ஓட்ட வந்து லாட்டரியில் 1 கோடி விழணும்னு கேட்டேன் அப்படின்னானா. 1 கோடி வச்சு என்ன செய்ய போறான்னு கேட்டாரான். இன்னைக்கு மண் சட்டியில பிச்சை எடுக்க 1 கோடி விழுந்தா தங்க சட்டியை வாங்கி பிச்சை எடுப்பேன் நானா. அப்ப கடைசி வரைக்கும் அவனுக்கு என்ன புத்தி தான் இருக்கு? பிச்சை எடுக்கிற புத்தி தான். மனசுல என்ன வரல? விசாலா வரல. அப்ப கடைசி வரைக்கும் அவன் யாராத்தான் இருப்பான்? நான் சொல்லல, முன்னால இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. அவங்கள பிடிச்சுக்கோங்க. எது மாறணும் ஐயா? மனசுல அந்த குறுகின மனது இருக்கு பாருங்க, அது ஆண்டவர் இப்ப வெட்டுவாராக. அதுல ஒரு வாய்க்கால் வெட்டப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவர் உடைப்பாராக, அதுல ஒரு விசாலம் வருவதாக. அதாவது கவனிங்க, இவ்வளவு அளவுல தான் உங்களுடைய வாய்க்கால் இருக்கும்னா இதுக்குள்ளதான் தண்ணி ஓடும். இவ்வளவு அளவுனா இதுக்குள்ள தண்ணி போடும். ஒரு பெரிய ஓடன்னா அது நிறைய தண்ணி ஓடும். ஒரு ஆறுனா அது நிறைய ஓடும். நதினா அது நிறைய ஓடும். உன் வாய்க்கால் எந்த அளவுக்கு இருக்கோ, உன் இருதயம் எந்த அளவுக்கு இருக்கோ, அது நிறைய தேவ நதியின் ஆறு ஊழியத்துல, குடும்பத்துல, உன் வாழ்க்கையில பாய்ந்து ஓடும். ஆண்டவரே, முதல்ல என் இருதயத்தை விசாலமாக்குங்கப்பான்னு கேளுங்க. என் மனதை விசாலமாக்குங்கப்பான்னு கேளுங்க. என் சிந்தையை விசாலமாக்குங்கப்பா. என் புத்தியை விசாலமாக்குங்கப்பா. பறந்து விரிந்த ஒரு விசாலமான இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல பாருங்க, ஆண்டவர் சில நேரத்துல சும்மா வேலை இல்லாம எல்லாம் கர்த்தர் வந்து சில காரியத்தை செய்ய மாட்டாரு. குருடன்ட்ட வந்து கேட்பாரு, பத்துமேட்டு வந்து கேட்பாரு. இயேசு அவனை நோக்கி, மார்க் 10:51 பாருங்க, நான் அவன் குருடன்னு தெரியும், அவன் தன் கண்ணில் அற்புதம் நடக்கிறதுக்காக அவரை கூப்பிடுறான்னு தெரியும். ஆனாலும் மார்க் 10:51 இயேசு என்ன கேட்கிறாரு? இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். இப்ப ஆண்டவருக்கு வந்து தெரியுமா தெரியாதா? அவனுக்கு இப்ப என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்து அவர் சில இடத்துல கேள்வி கேட்கத்தான் செய்வாரு. ஏன்னா உன் புத்தியை பார்க்கறதுக்கு, உன் மனசை பார்க்கற, உன் விசாலத்தை பார்க்க, உன் இருதய லட்சணத்தை பார்க்கறதுக்காக. நான் உனக்கு என்னப்பா செய்யணும்னா, இன்னைக்கு வந்து ஒன்றும் கலெக்ஷன் ஆகலை, ஏதாவது பார்த்து போட்டு போங்க. இன்னைக்கு கொஞ்சம் தான் வந்திருக்கு. இந்த பேருக்கு எவனும் உங்க எல்லா பேரும் உங்க பின்னாடி வந்துட்டா எவனும் எனக்கு போட மாட்டேங்கான். கொஞ்சம் நீங்க தான் பெரியவர், கொஞ்சம் பார்த்து செஞ்சுட்டு போங்க. அப்ப அந்த புத்தி என்னங்கிறத பார்க்க அதுன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்ப அவன் ஆண்டவன் நான் உனக்கு என்ன செய்யணும், அவன் என்ன கேட்கான்னு பார்ப்போம். ஒரு 50 ரூபாய் செலவுக்கு கேட்கானா, அல்லது இன்னைக்கு ஒரு நாள் நான் எங்கேயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு கேட்கானா, அவன் என்ன எப்படி இருக்குன்னு பார்ப்போமே, கேட்போமே அப்படின்னு எல்லாருக்கும் முன்னால கேட்கிறாரு. உனக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு. அவன் என்ன சொன்னான்? அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். நான் பார்வை அடைய வேண்டும், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். என் கண்ணை படைச்சவர் நீங்க, என் கண்ணை உங்களால தான் திறக்க முடியும். என் கண்ணை திறங்க. ஒன்னு சொல்லட்டுமா? இந்த குருடன் இதுவரைக்கும் யாரிடத்திலும் கேட்காத காரியத்தை முதல் முறை இவரிடத்துல கேட்டான். எல்லார்கிட்டையும் கேட்டது அன்றாட செலவுக்கு, இவரிடத்துல கேட்டது அற்புதத்தை கேட்டான். மனுஷன்ட்ட கேட்காத ஆண்டவர்கிட்ட கேட்காத, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது மனுஷன்ட்ட கேட்காத. யார்கிட்ட எதை கேட்கணும்னு முதல்ல விளங்கிக்கும். நம்ம தலைகளை கேட்கறது, ஆண்டவர்கிட்ட கேட்கறதெல்லாம் மனுஷன்ட்ட கேட்கறது, மனுஷன்ட்ட கேட்கறது 5-10 ஆண்டவர்கிட்ட கேட்கறது. இந்த புத்தி இருந்தா எப்படி விளங்கும், எப்படி வளர முடியும், எப்படி விசாலாக முடியும்? மனசுலையா?
அவன் இதுவரைக்கும் எல்லாத்தையும் செலவுக்கு தான் காசு கேட்டான். ஆனா முதல் முறையா இயேசுவிடத்துல வேற யார்ட்டையுமே கேட்கல. இதுக்கு முன்னால பணக்காரன் வந்திருப்பான், 100 ரூபா போட்டிருப்பான், அவன்கிட்ட இதை கேட்கல. அவனால இதுதான் முடியும்னு அவருக்கு தெரியும். அவன் 50 ரூபா போட்டா நீ 100 ரூபா தான் போட முடியும். என் கண்ணை திறக்க உங்க ஒருத்தனாலையும் முடியாது, என்னை படைச்ச இவரால தான் என் கண்ணை திறக்க முடியும். அந்த அறிவு இருந்துச்சு, அந்த இஸ்ஸால இருந்துச்சு. அவர் கேட்ட உடனே சரியா சொன்னான். எப்போதுமே இந்த மாதிரி பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 ரெடியா இருக்கணும். ஆண்டவர் திடீர்னு வந்து நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. 1 செகண்ட் தான் டைம் எடுப்பாரு. அப்படியே என்கிட்ட வந்துக்கிட்டு அப்படியே யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படியே முதல்ல முகவரையிலிருந்து ஆரம்பிக்க கூடாது, போயிடுவார் அடுத்த ஆளுக்கு. சைக்கிள் கேப்ல வருதா, சரி கிடைக்கிற நேரத்துல ஊழியம் செய்வோம். நான் அப்படிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் உடனே கையை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நீ வாட்டில் பேசிக்கிட்டு இருக்கு, என் வேலை முடிச்சு நான் அடுத்த ஆளுக்கு போகணும். நீ தூங்கி எழும்பிட்டு வந்து ஜெபம் பண்ண. அம்மாவை சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நல்லா தூங்கி எழும்பிட்டு ஐயா ஆனா அவனா அக்கனான்னு ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஜீவன் போய் இருப்பேன். ஏற்கனவே உன் கதையை கேட்கக்குள்ள அடுத்த பிரசங்கம் பண்ணணும், நான் அடுத்து போயிடுவேன் ஜெபம். ஏன் சில நேரத்திலாம் விவரம் தெரியாமல் இல்லை, விவரம் தெரியாத ஆட்களுக்கு அப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து டக்குன்னு கேட்ப என்ன வேணும் சொல். ஒரு காரியத்தை கேட்கணும், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். டக்குன்னு கேட்கணும், பார்த்த உடனே ஆண்டவரே பூரிச்சிருவாரு. அவளை பார்த்து சொன்னாரு, ஏ இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நானு அந்த மாதிரி கேட்கணும். புரியுதா? 5 கிலோ பாசி பருப்பு, 6 கிலோ துவரம் பருப்பு, இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. உங்க பாஸ்டர்ட்ட நீங்க எவ்வளவு நாளும் சொல்லலாம், இது அடிக்கப்பட்ட ஆடு, அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா ஆண்டவற்ற சரியானதை கேட்கணும், சரியானதை கேட்கணும். அது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். மனுஷன் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்ப ஆண்டவர் வந்து அவன் விசுவாசத்தை பாராட்டி அவன் அடுத்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அவன் ஏன் சொல்றாருன்னா, உனக்கு தெரிஞ்சிருக்கு யார்கிட்ட என்ன கேட்கணும், உனக்கு தெரிஞ்சிருக்கு. என்கிட்ட சரியானதை கேட்ட உனக்கு சுகம் உண்டு. அற்புதம் பெற்று போனா, இதுவரைக்கும் செலவுக்கு காசு வாங்கிட்டு போனா, இயேசுவிடத்துல முதல் முறையா அற்புதம் பெற்று போனா. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பிறந்ததுலேருந்து உலகத்துல எதையுமே பார்க்கல. முதல் முறை கண்ணு திறக்கப்பட்ட உடனே தன் சிருஷ்டிகரை பார்த்தான், அற்புதம் செய்தவரை பார்த்தான், முதல் முறை அவரை பார்த்தான். இந்த பாக்கியம் அவனுக்கு மட்டும்தான் கிடைச்சது. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் அந்த வானத்தை போல இவங்க மனசு. அவன் இருதயம் விசாலத்துக்கு தகுந்தபடி ஆசீர்வாதம் அவன் கிடைச்சது பார்த்தீங்களா? அல்லேலூயா. இன்னொருத்தன் வருவாரு, அவன் வந்து 38 வருஷம் சீனியரு. அவன் 38 வருஷமா அவன் படுத்த இடத்துலயே கிடக்கான். அப்ப அவன்கிட்ட வந்து இயேசு அருமையா ஒரு கேள்வி கேட்பாரு. என்ன கேட்பாரு? 5:5 யோவான் 5:5 வாசி. 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இது என்ன கேள்வி? வியாதியஸ்தரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாரு? ஜிஹெச்ல போய் நீ சுகமாக விரும்புறியான்னா அவன் அதில் நம்மளை படுக்க வச்சிருவான். என்ன வேதனை பட்டுக்கிட்டு இருக்க, எப்படி கேட்கிறாரு பாருங்க. நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறார். ஆண்டவர் விவரம் இல்லாமலாம் கேட்கல, வேலை இல்லாம கேட்கல, நேரம் போகாம கேட்கல, காரணம் இருக்கு. அதான் சொன்னேன், கர்த்தர் வந்து டக்குன்னு நைட்ல வந்து கேட்பாரு, மகளே உன் ஜெபம் கேட்கப்படுச்சு, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, கொஞ்ச நேரம் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன், நான் வந்துடுறேன் அப்படின்னு உடனே டக்குன்னு. இப்போ என்கிட்ட கேட்டான்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு காரியம் இருக்கு, முக்கியமான காரியம் இருக்கு, கேட்பேன். அல்லேலூயா. அதை எங்கிட்ட சொல்லுங்க பாஸ்டர், பிரசங்கம் பண்ற நான் எப்படி அதை மீறி? நான் தான் இப்பதான் சொன்னேன்ல, ஆண்டவர்கிட்ட கேட்கறத உங்கள்கிட்ட சொல்லி என்ன செய்ய. அப்போ
கவனிங்க, அவன்கிட்ட வந்து சொஸ்தமாக விரும்புகிறாயா? இதை வாசிக்கும் போல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று ஏன் கேட்டார்னா விஷயம் இருக்கு. இப்ப இந்த கேள்விய நம்மகிட்ட கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? நீ சோமா விரும்புறியா என்ன கேட்டா, ஒண்ணு ஆமாப்பா எனக்கு சோகம் வேணும்ப்பா, இல்லைன்னா இல்ல ஒரு நேரம் கஞ்சியை ஊத்திட்டு போங்க, ஏதாவது ஒன்று சொல்லு. இவன் அதுக்கு பதில் என்ன பேசுறான் பாருங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு. இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாரா? இதெல்லாம் அந்த இவ்வளவு விளக்கம் அவருக்கு வேணுமா? நான் தான் சொன்னேன்ல, சில ஆட்கள் முகவரிலிருந்து ஆரம்பிப்பாங்கன்னு, அந்த கேஸ் நான் அவனை சொல்றேன். சில ஆட்கள் முகவரிலிருந்து ஆரம்பிப்பாங்கல்ல, அவன் கதையை பாருங்க. தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுங்க. எழுந்த யோவான் வந்து இவன் சொன்னதெல்லாம் எழுதுனா அவனுக்கு இந்த அதிகாரம் பத்தாது. அவன் சுருக்கமாக தான் எழுதியிருப்பான் யோவான். கவனிங்க, அவன் என்ன சொல்லியிருப்பான் நான் நினைக்கிறேன்னா, ஆண்டவரே நான் பிறந்ததுலேருந்து இத்தனை வருஷம் இங்கே தான் இருக்கேன். நேற்று இவன் சாப்பாடு கொடுத்தான், இன்னைக்கு இவன் கொடுத்தான், 38 வருஷமா இருக்கேன். தூதன் வருவான் வருஷத்துக்கு ஒரு முறை, இப்படி ஆரம்பிச்சிருப்பான். வந்து கலக்குவானா, நான் போகிறதுக்குள்ள அவன் குதிச்சுட்டு சுகமாகி போயிடுவானா, மறுபடியும் திரும்பி வருவேனா, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிறிஸ்டியை கொண்டு வந்திருப்பான். ஆண்டவருக்கு பொறுமையின் சிகரமா இருக்கிறதுனால அவர் அமைதியா இருந்திருப்பாரு. அது சொல்றேன், என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ள வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இது அந்த கேள்விக்கு இது பதில் சரியா? என்ன கேள்வி கேட்டாரு? ஆமா இல்ல, இவன் ஓவர் வாயாடியா இருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது முதல் முறையே இயேசுவை இப்பதான் பார்க்கான். அவனுக்காகவே இயேசு அங்க வந்தார். முதல் முறையா பார்க்கிறவற்றையே இவன் இவ்வளவு லென்த்தியா பேசியிருப்பானா? புரிஞ்சிருச்சு. பக்கத்துல படுத்துட்டு அதாவது பேச்ச சுருக்கணும். சொல்லுங்க, பேச்ச செயலை கூட்டணும். எதை சுருக்கணும்? செயலை. ஞானிகள் ரொம்ப பேசுறது இல்லைன்னு சொல்லிக்கிடுவாங்க. ஞானிகள் நிறை குடம், குறை குடம் எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆண்டவர்த்தையும் எப்படி பேசினா பக்கத்தில் உட்காந்துருப்பான். அவன் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவன் பாவங்கிறத விட இவனை சுத்தி இருக்கிறவன் தான் பாவம். இவ்வளவு டீட்டெயில் உனக்கு வேணுமா? உன் இருதயம் அப்படி இருக்கு, நல்லா கவனிங்க. உடனே ஆண்டவர் சொல்வாரு, இவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுவாரு, அடாடா இவன்கிட்ட கேட்டதே தப்பா போச்சு. அடுத்த வசனம் சொல்லுவாரு, பேசாம வாசி பார்க்கலாம். இயேசு அவனை நோக்கி எழுந்திரு. அதுல இன்னொரு வார்த்தை, வாய மூடுறா, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, கிளம்பி போடா. பேச்ச செயல எங்க பேசி தாங்க நிறைய பேர் வாழ்க்கையில இறங்கு வரிசைக்கு போனதே காரணம். பலபலா கொலகலா சலபலா பலபலா பேச்ச குறைங்க. சரியா? ஃபர்ஸ்ட் காலையில இருந்து நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. ஒரு நிமிஷம் பதில் சொல்றேன், அதுக்கும் பதில் சொல்றேன். நான் 6 நாள் அமைதியா இருந்து 1 நாள் பேசுறேன். ஆனா நீங்க இந்த 1 நாள் அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு அதான் வித்தியாசம். அதனால நல்லா கவனிங்க, நம்ம இருதயத்துல என்ன வேணும்? ஒரு விசாலம் வேணும். அவன்கிட்ட ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்க காரணம் என்னன்னா, விருப்பம் இல்லாதவன் அவன் வேலை செய்யவே மாட்டான். விருப்பம் இல்லாதவன்ட்ட எவ்வளவு பெரிய உத்தியோகத்தை கொடுத்தாலும் வேலை செய்யவே மாட்டான். விருப்பம் இல்லாதவன் எவ்வளவு பெரிய உத்தியோகத்துல உட்கார வச்சாலும் அவன் வேலை செய்ய மாட்டான். ஆனா விருப்பம் உள்ளவன், மனது விசாலமா இருக்கிற விருப்பம் உள்ளவன், சின்ன வேலையோ பெரிய வேலையோ அவன் செய்வான், அவன் இறங்கி செய்வான். அல்லேலூயா.
நல்லா கேளுங்க தேவ பிள்ளையே. சோ முதல்ல நம்முடைய இருதயத்தில் ஒரு விசாலத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இருதயத்தில் இருக்கிறதான அந்த குறுகின எண்ணம், பயந்த எண்ணம், இம்மைக்குரிய எண்ணம், பூமிக்குரிய எண்ணம், இதெல்லாம் எடுத்து போட்டு நீங்க தேவனோடு நீங்க டிராவல் பண்ணணும். அவரோடு டிராவல் பண்ணா அவருடைய இருதயம் உங்களுக்கு வரணும், அவருடைய விசாலம் உங்களுக்கு வரணும். பேதுருட்ட கவனிங்க, இருதயம் குறுகினவர்கள் தேவ சித்தத்தை தடை செய்வார்கள். இந்த இருதயத்தை ஏன் ஆண்டவர் விசாலப்படுத்த விரும்புகிறார்னா, இருதயம் எதற்கு உங்களை விசாலமாகணும்னா, இருதயம் குறுகி இருந்தால், மனது குறுகி இருந்தால் தேவனுடைய சித்தத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் அவர் சித்தமா அப்படிங்கிறது நீங்க விளங்கி கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் மூப்பர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும், பாடுபட வேண்டும், சிலுவைக்கு போக வேண்டும், மரிக்க வேண்டும், 3 நாள் உயிரோடு எழும்ப வேண்டும். இயேசு சீஷர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் குறுக்க வந்தான். யாரு அந்த? என்ன சொல்ற? ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது. அதுக்கு முன்னால இயேசு அவனை பார்த்து பேதுரு பார்த்து சொன்னாரு, எப்பா, உனக்கு இத மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினா. அதுக்கு முன்னால பாராட்டினாரு. ஆனா 10 வசனம் கழிச்சு அவர் சொல்றா, எனக்கு பின்னாலே போ, எனக்கு பின்னாக போ. அதுக்கு முன்னால சீசனா இருந்தான், வெளிப்பாடு பெற்றவனா இருந்தான். ஆனா இப்ப யாரா மாறிட்டான்? காரணம் என்னன்னா, பிதாவின் சித்தம் பெரியது, அவர் செய்ய போகிற வேலையும் பெரியது. அதை செய்ய வரும் பொழுது அதை குறுக்க தடை செய்கிறான். காரணம், அவன் இருதயம் எப்படி இருக்கு? விசாலமா இருக்கு. அவன் இருதயம் சுருங்கி இருக்கு, அவன் புத்தி சுருங்கி இருக்கு. அவர் சொல்லுகிற அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவன் இருதய விசாலமா இல்லை. பிதாவின் சித்தத்தை, அவருடைய அனுப்பப்பட்ட மேசியாவுடைய நோக்கத்தை, தீர்க்க தரிசனங்களை அறிந்து புரிந்து விலகி கொள்ளக்கூடிய அந்த இருதயம் அவனுக்கு இல்லை. அப்ப இருதயம் குறுகி இருந்தால் தேவ சித்தத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சில சமயம் தேவ சித்தம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பின்பும் கூட ஏன் நீங்க அதை ஏற்க மறுக்கிறீர்கள் தெரியுமா? ஆண்டவர் சித்தம் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, வெளிப்படுத்தப்பட்டுச்சு, இதுதான் உன்னை குறித்த என் சித்தம், இதை நீ செய், இதை பண்ணு, இங்க போ, இதை போகாத, இதை செய்யாத. கர்த்தர் சொல்லியும் நீங்க ஏன் செய்யலன்னா, அதுதான் தேவ சித்தம் என்கிற ஒரு கன்ஃபர்மேஷனுக்குள்ள நீங்க வரல. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்க இருதயம் குறுகி இருக்கு, விசாலமாகல. இருதயத்துல விசாலம் வந்தா தான், ஓ, கர்த்தர் சொல்றாரோ, சரிப்பா நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய எல்லைகள், இதுவரைக்கும் இல்லாத ஒரு வாக்கு இப்ப சபைக்கு முதல் முறையா தேடி வருது. இதுவரைக்கும் சொல்லாத ஒரு வாக்கு தத்துவம் இந்த சபைக்கும் இந்த ஊழியத்துக்கும் இதுக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் நமக்கு நேராய் கடந்து வருது. உன் எல்லைகளை நான் விஸ்தாரமாக்க போறேன். எனக்கு தெரியல யாருக்கு செய்ய போற. உங்க தொழிலுக்குரிய எல்லைகள் நிறைய நாளா விழுந்து கிடக்கு, குறுகி கிடக்கு. மேபி அதுக்குரிய எல்லைகளை தேவன் விசாலமாக்க போகிறார். இந்த ஊழியம் உங்கள் அனைத்து காரியத்தையும் விசாலமாக்க போகிறார். ஆண்டவரே, அதற்கு நீங்க சொல்லுகிறது அப்படியே கேட்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. ஆபிரகாமுக்கு ஏன் அவ்வளவு பெரிய வாக்கு அள்ளி கொடுத்தாரு தெரியுமா? அவன் பலத்துக்கு மிஞ்சின காரியத்தை, தேசத்தை கொடுப்பேன், ஜாதிகளை கொடுப்பேன், ராஜாக்கள் வருவாங்க, தீர்க்கதரிசி வருவாங்க, அள்ளி கொடுத்தாருன்னா அவன் இருதயம் ஒரு விசாலமா இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்க்கால்கள் வெட்டப்பட்டது போல அவன் இருதயம் விசாலமா இருந்ததுனால, இருதயம் விசாலமாக்கப்பட்டவிடத்துலதான் தேவன் பேசிக்கிட்டே இருப்பாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, சொல்லிக்கிட்டே இருப்பார். அவன் அப்படியே உள்வாங்குவான். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நேச குமாரனை நீ மோரியா மலையில வந்து நீ என்ன செய்ய, பலி செலுத்து. யோசிக்கல, அப்படியே அவன் செயல்பட்டான். ஏன்னா அவன் இருதயம் விசாலமாக்கப்பட்ட இருதயம். தேவன் பேசும் பொழுது யோசிக்காமல் செயல்பட ஆரம்பிக்கும். இந்த சபைக்கு தேவன் அந்த இருதயத்தை தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போறாரு. நம்ம இருதயத்தை விசாலமாக்குவோம். எல்லாம் முழங்கால் படிடுவோமா? இரக்கமுள்ளவர் இதயமாழ்வர். விரும்புறவங்க எல்லாரும் உங்க கைகளை மேல உயர்த்தி, என் இருதயத்தை ஆளுகை செய்து, என் இருதயத்துல ஒரு விசாலத்தை, இரக்கமுள்ளவர் என் இதயமாள். குறி
குறுகினதை எடுத்து போடுங்க. விசுவாசிக்க முடியாததை எடுத்து போடுங்க. நம்ப முடியாததை, அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. இரக்கமுள்ளவர் இதயம் நான் நம்புவது கர்த்தரே, வருமே வந்திடுமே. நான் நம்புவது கர்த்தரே, வருமே வந்திடுமே. எதிர்பார்த்து காத்திருந்து ஒரு குறுகின எல்லைக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளையே, நீ எதை எதிர்பார்த்தையோ அந்த விசாலத்தை தேவன் உன் வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய. எத்தனை வருஷம் நீ ஜெபிச்சிருப்ப, இந்த காரியத்துல ஒரு விசாலம் வராதா அப்படி எத்தனை வருஷம் நீ காத்திருந்துப்ப. அதுக்கான ஒரு வேலை வந்திருக்கு, அதுக்கான ஒரு நேரம் வந்திருக்கு. அல்லேலூயா. நீ குறுகி இருந்த இடத்துல ஒரு விசாலத்தை தெய்வம் உன் மேல வைக்க போறாரு. உன் வாழ்க்கையில அதை தர போறாரு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், உங்ககிட்ட தேவன் ஏதோ ஒரு உண்மையை பார்த்துட்டாரு. உங்ககிட்ட தேவன் ஏதோ ஒரு உத்தமத்தை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. உன்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை, அவருக்கு பிடிச்ச காரியத்தை உன்கிட்ட பார்த்துட்டாரு. ஏன்னா அவர்களுக்கு தான் தேவன் இதை சொல்லுவாரு. தாவீது சொல்லுவாரு, அவர் என் மேல் பிரியமா இருந்தபடியினால் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். உன்னிடத்துல ஒரு உண்மையை கர்த்தர் பார்த்தாரு. அந்த உண்மைக்கு பதிலாய் பலனா இந்த ராத்திரியில உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. நீ இருக்கிற இந்த சிறுமை, குறுகின இந்த நிலைமை, இந்த அடிமைத்தனமான சிறையிருப்பின் காரியம், இது எல்லாம் உன்னுடைய கழுத்தை விட்டு இது அகற்றப்படுகிறது. உன் கழுத்துல இருக்கிற இந்த சிறுமை அகற்றப்படுகிறது. ஒரு விசாலம வாழ்க்கையை தேடி வருகிற நேரம் வந்துருச்சு. நீ ஜெபிச்சது, நீ நம்பினது, நீ எதிர்பார்த்தது வரப்போகிற நேரம் நெருங்கிருச்சு. நீ என்கிட்ட கேட்கிற அந்த இருதய விசாலத்துக்கு என்ன கமிட் பண்றேன், என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா. என் விசுவாசம் பெருகணும், என் ஜெபம் கூடணும். உமக்கு அடுத்த காரியத்துல, உமக்குரிய அனைத்து காரியத்திலையும் என் வாழ்க்கையில ஒரு விசாலம் உண்டாகணும். அதுல ஃபர்ஸ்ட் எனக்குள்ள ஒரு பெரிய விசாலத்தை எனக்கு தாங்கப்பா. நான் நம்புவது கர்த்தராலே வருமே. தப்புனே, இந்த மாலை நேரத்துல எங்களோடு பேசின உம்முடைய இந்த தீர்க்க தரிசன வாக்குத்தத்த சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாங்க விசுவாசத்துல ஏற்றுக்கொள்றோம், நம்புறோம். ஆமென் என்று நாங்கள் அதை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாள் நிச்சயம் நீங்க செஞ்சிருவீங்க, நிச்சயம் நீங்க செய்ய போறீங்க. இந்த ஊழியத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலையும், அவங்க வாழ்க்கையில அனைத்து விஷயத்திலையும் ஆவிக்குரிய தரிசனம், பொருளாதாரம், குடும்ப காரியம், வீடு, எல்லை, ஆண்டவரே வாகனம், அனைத்துலையுமே உங்க ஜனத்துக்கு நீங்க கொடுக்க போகிற இந்த விசாலத்துக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்றோம். இன்னைக்கு விசுவாசத்துல நாங்க அதை பெற்றுக்கொள்றோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை. எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் இந்த வாரம் முழுவதும் இருக்கிற எங்களுடைய எல்லா ஊழியங்கள், ஆலய வேலைகள், அதுக்கிடையில் இருக்கிற பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய காரியங்களோடு இருப்பதாக. ஜனத்தினுடைய சகல காரியத்தில் நீர் துணை நின்று ஜனத்தை நடத்தி செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.